போலீஸ் கிரைம் த்ரில்லர்ல சேட்டன்ஸோட சம்பவங்கள் ஓடிடில நீங்க மிஸ் பண்ணக்கூடாத லிஸ்ட். தமிழ் சினிமா மாதிரியே தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது மலையாள திரையுலகம். அப்படி மல்லூட்ல போலீஸ் கதையில வெளியான தரமான படங்களோட சூப்பர் லிஸ்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கூமன் ஆசிஃப் அலி நடிப்புல வெளியாகக்கூடிய த்ரில்லர் படங்கள் எப்பவுமே ரசிகர்களுக்கு செம டைம் பாஸா அமையும். திருஷ்யம் அப்படிங்கிற மாஸ் ஹிட் படத்துக்கு பேர் போன ஜித்து ஜோசப் இயக்கத்துல வெளியான இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்குது. அன்வேஷிப்பின் கண்டதும் டார்வின் குரியகோஸ் இயக்கத்துல டொவினோ தாமஸ் நடிச்சிருக்கக்கூடிய படம் அன்வேஷிப்பின் கண்டதும். பாக்குறதுக்கு சாக்லேட் பாயா இருந்தாலும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் படங்கள்ல டொவினோ தாமஸ் அடிச்சுக்கவே முடியாது. அப்படி சூப்பர் ஹிட் அடிச்ச இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்குது. நயட்டு சாதி பத்தின படம் இல்ல. தேர்தல் நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட ஓட்டுக்காக ஒரு 3 அப்பாவி போலீஸ் அதிகாரிகள் மேல கொலை பழி சுமத்துறாங்க. இது மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கதை பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இருக்குது. கண்ணூர் ஸ்குவாட் மம்முட்டியோட அடுத்த பெஸ்ட் ஜானர்ல இதுவும் ஒண்ணு. போலீஸா அலட்டல் இல்லாம அவரு விசாரிச்சு குற்றவாளியை நெருங்குறதே த்ரில் தான். தமிழ்ல தீரன் மாதிரி துரத்திட்டு போகக்கூடிய ஸ்குவாட் கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கறதான் கதை. ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த படம் இருக்கு. ஆபீசர் ஒரு மலையாள படம் இவ்ளோ பரபரப்பான திரைக்கதையோட இருக்குமா அப்படின்னு சமீபத்துல சொல்ல வச்ச படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. குஞ்சக்க போபன் அப்புறம் பிரியாமணி நடிப்புல உருவான இந்த படத்துல முதல் காட்சியில தூக்குல தங்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர் தான் டைரக்டர் ஜித்து அஸ்ரப். அவரோட இந்த தைரியத்துக்கே படம் தாறுமாறு ஹிட் ஆகி இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இரட்டை சேட்டன்மார்களோட இன்னொரு அடிப்பொலி சம்பவம் கலங்கி கதற வைக்கக்கூடிய யூகிக்க முடியாத தாறுமாறான கிளைமேக்ஸ். இரட்டை வேஷத்துல நடிப்புல வித்தியாசம் காட்டி மிரள வச்சிருக்கக்கூடிய ஜோஷு ஜார்ஜ்காகவே பல தடவை இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. தலைவன் இவர் இல்லாம போலீஸ் படமா? பிஜு மேனனோட பல சூப்பர் ஹிட்ல இதுவும் முக்கியமான படம். கூடவே ஆசிஃப் அலியும் நடிக்க படம் ஆரம்பத்துல இருந்து டாப் கியர்ல இருக்குது. சோனி லைவ் ஓடிடில இந்த படம் இருக்குது. ரேகா சரித்திரம் ஆசிஃப் அலியோட ஹிட் லிஸ்ட்ல சமீபத்திய இணைப்பு இந்த படம். அனஸ்வரா ராஜன் நடிப்புல படம் ஆச்சரிய திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படமும் சோனி லைவ் ஓடிடில இருக்குது. கோலம் டாப் நடிகர்கள் இல்ல அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி படங்களை மாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சேட்டன்களோட அடுத்த ஒரு சம்பவம் தான் இந்த படம். முக்கிய நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் அலுவலக கழிப்பறைக்குள்ள இறந்து கிடக்குறாரு. முதல்ல விபத்து அப்படின்னு முடிவாக ஏஎஸ்பி இத கொலை அப்படின்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு. பிரபல மலையாள நடிகர்கள் கூட்டத்துல படத்தோட கிளைமேக்ஸ் செம்ம ட்விஸ்ட். இது அமேசான் பிரைம் ஓடிடில இருக்கு.